ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, வரக்கூடிய டிசம்பர் 30ஆம் தேதி அமாவாசைக்கு பிறகு மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இதோடு இந்த அமாவாசை நாளில் நாம எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளும் விரதமும் இருக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாங்க. இது கூடவே அமாவாசையோட சிறப்பை பற்றியும் பார்க்கலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் வந்த அமாவாசை நமக்கு டிசம்பர் 30ஆம் தேதி திங்கட்கிழமை வருதுங்க. அன்னைக்கு அதிகாலை 4:44 ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில 5:03 வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அமாவாசை தினத்துல சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருதுங்க. அதாவது ஒன்னை ஒன்று பார்த்துக்குது. இந்த நாளில் முன்னோர்கள் புண்ணிய லோகத்துல இருந்து பூமிக்கு வராங்க. அதனால பித்ரு தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மோட முன்னோர்களை வழிபட்டு அவங்களுக்கு மரியாதை செஞ்சு அந்த அமாவாசை நாளில் நாம புதிய காரியம் ஏதாவது தொடங்கலாங்க. நிச்சயமா நல்லதா நடக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அந்த நாளில் நல்ல காரியங்கள் செய்வதால நமக்கு எந்த ஒரு தீங்குமே ஏற்படாதுங்க. முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் அப்படிங்கிறதுனால அதுவுமே ஒரு நல்ல நாளாக தாங்க சொல்லப்படுது. இந்த அமாவாசை நாளில் ஜீவ சமாதிகள் கூட புதிய உத்வேகம் பெறுதுங்க. அநேக குரு பூஜைகள், அஷ்டான பூஜைகள் இப்படின்னு இது எல்லாமே இந்த அமாவாசை நாளில் தாங்க நடக்குது. அது மட்டும் இல்லாம பல கோவிலில் நள்ளிரவு பூஜையும் செய்யப்படுதுங்க. அதுவும் இந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவில்ல நள்ளிரவில் ஊஞ்சல்ல சாமியை வச்சு ஆட்டுவாங்க. அது ரொம்பவே விசேஷமா சொல்லப்படுதுங்க. வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் செய்யலாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்குமே உங்களால முடிஞ்ச உணவை அன்னதானமா கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாம மற்ற ஜீவராசிக்கு கூட உணவு கொடுக்கலாங்க. அதுவுமே கூட நமக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை தேடி தருங்க. இந்த அமாவாசை பௌர்ணமியை போலவே முக்கியமான நாளாக தாங்க சொல்லப்படுது. ஒரு மாதத்தில் வளர்ப்பிறை முடிஞ்சு தேய்பிறையை நிறைவாத்தாங்க இந்த அமாவாசை அமையுது. இதுக்காகவே மக்கள் பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு, முன்னோர்களின் வழிபாடு, இல்லைன்னா புதிய காரியம் ஏதாவது தொடங்குறது இப்படின்னு இன்னும் பல விஷயங்களை செய்யறதுக்காகத்தான். அதனால அமாவாசை அப்படிங்கிறது ஒரு நல்ல நாள் தாங்க. இது வரைக்கும் அமாவாசையை பார்த்து பயந்தவங்க, தயக்கமாக இருந்தவங்க இப்படின்னு அவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இதுவுமே ஒரு நல்ல நாளாக தாங்க சொல்லப்படுது. ஏன்னா இது தெய்வ வழிபாடு இருக்கும் புதிய காரியங்கள் தொடங்கவும் ஏற்ற நாளாக சொல்லப்படுதுங்க. இந்த அமாவாசை நாளில் குலதெய்வம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வரதும், அந்த தெய்வத்துக்கு விளக்கு ஏற்றி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யறதும் ரொம்பவே நல்லதுங்க. இது மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்க கூட உங்களோட இஷ்ட தெய்வம் இருக்கிற இடத்துக்காவது போய் வழிபாடு செய்யுங்க. அதுவுமே நல்லது தாங்க. உங்களால குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாலுமே கூட நாம வீட்லயே அன்னைக்கு விரதம் இருந்து கூட வழிபாடு செய்யலாங்க. அதுவுமே நல்லது தான். அது மட்டும் இல்லாம குலதெய்வம் எங்களுக்கு யாருன்னே தெரியாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா முருகன் இல்லைன்னா அம்பாளை குலதெய்வமா எடுத்து இந்த அமாவாசை நாளில் வழிபாடு செய்யுங்க. அது நல்ல பலனை கொடுக்குங்க. இந்த கால் வழிபாட்டிலேயே அமாவாசை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்குதுங்க. அதாவது தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசை இது எல்லாமே ரொம்பவே விசேஷமான அமாவாசையை தாங்க சொல்லப்படுது. இந்த நாளில் நம்மோட முன்னோர்களை வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. முன்னோர்களை பித்ரு அப்படின்னு நாம சொல்றோம். அந்த நாளில் முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசல்ல நிற்பாங்க அப்படின்னு காலம் காலமாய் மக்களிடையே இருந்து வர ஒரு நம்பிக்கையா இருக்குதுங்க. இப்படி நம்மோட முன்னோர்கள் வரும் இந்த நாளில் அவங்களுக்கு பிடிச்ச உணவை படையலிட்டு வழிபாடு செய்யலாங்க. அந்த நாளில் பித்ருக்களுக்கு அதிகமான பசியும் தாகமும் இருக்கு அப்படின்னு தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க. அந்த பசியை நாம போக்கி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு நீண்ட ஆயுள், அழியா புகழ், உடல் வலிமை, செல்வம் இது எல்லாத்தையுமே நம்மோட முன்னோர்கள் நமக்கு தருவதா நம்பப்படுதுங்க. இது மாதிரி படையலிட்டு வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா கூட முன்னோர்களை நினைச்சு வீட்டிலேயே கூட நீங்க எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யலாங்க. இதை தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம வீட்டில் இருக்க பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை கொடுக்கறதுமே தர்ப்பணம் செய்த பலனை நமக்கு கொடுக்குங்க. இதோடு புண்ணிய ஸ்தலங்கள் மற்றும் நீர்நிலைகள்ல கூட நாம இந்த தர்ப்பணம் செய்வது நம்மோட வழக்கத்துல இருக்குதுங்க. அதனால நமக்கு இருக்கிற பித்ரு தோஷங்கள் எல்லாமே நீங்கி நாம தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யக்கூடிய தவறுகள், பாவங்கள் இது எல்லாமே நீங்கிடுங்க. நமக்கு எல்லா வகையிலுமே சகல சௌபாகியங்களையும் தான் நம்மோட முன்னோர்கள் நமக்கு அருள்வாங்க அப்படின்னு மக்கள் இன்றைக்குமே நம்புறாங்க. மாதம் வரக்கூடிய அமாவாசையில இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் தர்ப்பணம் கொடுக்க முடியலன்னா கூட பரவாயில்லங்க. வருஷத்துல ஒரு தடவையாவது போயிட்டு இந்த மாதிரி தர்ப்பணம் கொடுத்துட்டு வாங்க. அது உங்களுக்கு ரொம்பவே சிறந்த பலன்களை கொடுக்கும். இது மாதிரி யாரெல்லாம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னும், இது மாதிரி தர்ப்பணம் கொடுத்தது மூலியமா எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.
கூடவே உங்க முன்னோர்களை பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இந்த அமாவாசை நாள்ல அவங்களுக்கு பிடிச்ச உணவை செஞ்சு படையிலிட்டு அதை காக்கைக்கு சாப்பிட வைக்கலாங்க. அதன் மூலியமா நம்மளோட முன்னோர்களை காக்கை உருவத்துல அந்த உணவை சாப்பிட்றதா மக்கள் நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல கண் திருஷ்டியை போக்க வீடு, தொழில் செய்யற இடம், இந்த மாதிரி இடத்துலலாம் கூட பூசணிக்காய், எலும்புச்சி பழம் இல்லைன்னா தேங்காய் உடைத்து வழிபடுறது நம்மளோட வழக்கத்துல இருக்குதுங்க. இது முன்னோர்கள் காலத்துல இருந்தே நடைமுறையில் இருக்கிற ஒண்ணுதான். இது மாதிரி அமாவாசையை பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனல் பல வீடியோ பதிவுகள் இருக்குங்க. அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு இப்போ பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரங்க புதன் பகவானை ராசிநாதனா கொண்டவங்க தாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் 3ஆம் பாவாதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாருங்க. இந்த 7ஆம் இடத்துல சூரியன் இருந்து உங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால எல்லாருமே நல்லதா தாங்க உருவாக்கி தரப்போறாரு. இது வரைக்கும் தடைப்பட்டு போன பயணங்கள், காரியங்கள் இது எல்லாமே சிறப்பாக கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட எண்ணம், மனம், முயற்சி இப்படின்னு எல்லாமே வேற லெவல்ல இருக்க போகுதுங்க. பெரியவங்க, பெரிய அதிகாரிகள், அரசாங்க உதவிகள், பேங்கோட உதவி இப்படின்னு எல்லாத்தையுமே நீங்க வாங்குவீங்க. பேங்க் லோன்ல உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் இது. இல்லைன்னா தொழிலை விரிவுபடுத்துவீங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு உண்டுங்க. இன்னும் நிறைய பேருக்கு பேர், புகழ், பெருமை இது எல்லாமே தேடி வரப்போகுதுங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பிரபல யோகாதிபதியா சுக்கிரன் தாங்க இருக்கிறாரு. அவரு டிசம்பர் 28ஆம் தேதி முதல் 8ஆம் வீட்டை விட்டு விலகி 9ஆம் வீட்டுக்கு வரதால அதுல இருந்து பண வரவு உங்களுக்கு அதிகமாகுங்க. வீடு மனை வாங்கறதுக்கு உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இடம் அமையற வாய்ப்பு இருக்குதுங்க. அட்வான்ஸ் கொடுத்து அதை உறுதி கூட படுத்திக்குவீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜனவரி 4ஆம் தேதி முதல் 6ஆவது வீட்டிலேயே மறைஞ்சிருக்கிற புதன் 7ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனுடன் உட்கார்றாருங்க. அதனால ஜனவரி 4ஆம் தேதிக்கு முதல் அழகு, ஆரோக்கியம் இது எல்லாமே அதிகமாகுங்க. உங்களுக்கு ரொம்ப நாளா தள்ளி போன காரியங்களும் நல்ல விதமா முடியுங்க. எல்லா வகையிலுமே ஜெயிச்சும் காட்ட போறீங்க. இந்த புதன் பகவான் போய் 6ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறாருங்க. 6ஆம் இடத்துல இருக்கிற போது தனலாபம் கொடுப்பாருங்க. வரக்கூடிய செய்தி எல்லாமே நல்லா தான் இருக்கும். உங்களோட பேச்சு கூட நல்லா இருக்க போகுதுங்க. ஆனாலும் கூட இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எதுவா இருந்தாலுமே நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்க. அவங்க கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு நம்பி கொடுத்தீங்கன்னா பணம் இப்ப திரும்ப வராதுங்க. அதனால சிரமங்கள், நஷ்டம்லாம் ஏற்படலாங்க. குரு பகவான் 11ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கனமா இருக்கணுங்க. வீண் செலவு, ஆடம்பர செலவு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. இதே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் செலவு ஆனாலுமே கூட அது எல்லாமே சுப செலவாக தாங்க ஆகும். வியாழனை பொறுத்த வரைக்கும் என்னதான் கெடுதல் செஞ்சாலுமே கூட அது எல்லாமே நமக்கு நன்மை கொடுக்கற வகையில தாங்க அமைஞ்சிருக்கும். அதனால 12ஆம் வீட்டுல சுக்கிரன் வீட்டுல போய் குரு உட்கார்றதுனால நிறைய பேருக்கு சுப செய்திகள்லாம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. திருமண வாய்ப்பை ஏற்படுத்துவாரு. ரொம்ப நாளா திருமணம் ஆகாதவங்களுக்கு, திருமண தடைகள்ல இருந்தவங்களுக்கு கூட இப்ப திருமணம் ஆக போகுதுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா புதன் அப்படின்னு சொன்னாலே தொழில் கிரகம் தாங்க. இந்த தொழில் கிரகம் 6ஆம் இடத்துக்கு போகும்போது 1க்கு 2 விருத்தி அடைய போகுதுங்க. இரட்டிப்பு லாபம் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். சில பேருக்கு ரொம்ப நாளா வராத பணம் கூட கிடைக்க போகுதுங்க. வியாபாரத்துல கூட நல்ல லாபம் கிடைக்குங்க. பழைய கஸ்டமர் புது கஸ்டமரை கூட்டிக்கிட்டு வருவாங்க. தொழில் வியாபாரம் பெருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறாருங்க. ஆனாலுமே வேலை அதிகமா தாங்க இருக்கும். அதெல்லாம் நீங்க கரெக்டா செஞ்சு முடிச்சீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாராட்டு, பரிசு இது எல்லாமே கிடைக்குங்க. ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல சிறப்பான எண்ணங்கள், முன்னேற்றங்கள்லாம் வருங்க. எதையுமே செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல், அறிவு, திறமை இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. செவ்வாய் 2ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறாருங்க. அதனால சில பேருக்கு உஷ்ணம் வர வாய்ப்பு இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா வாய்ப்புண், வயிற்றுப்புண், குடல் வியாதி இப்படி எல்லாம் வரலாங்க. குளிர்காலத்துல கூட இப்படி வருமா அப்படின்னு கேட்டா வருங்க. கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குது. பெரும்பாலும் இந்த மிதுனத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் 8ஆம் இடத்துல சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் காதல் பிரியமா இருப்பீங்க. கூடவே வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா தாங்க இருப்பீங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டும் போயிட்டும் இருப்பாங்க. உங்க ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றி தரக்கூடிய அளவுக்கு தாங்க சனி பகவானும் புதன் பகவானும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்க போகுதுங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரமா இருக்கிறதுனால ஃபேமிலி சீக்ரெட்டை யாரையுமே நம்பி சொல்லாதீங்க. அடுத்தவங்க குடும்ப விஷயத்துல நீங்களா போய் மூக்க நுழைக்காதீங்க. ஆனாலுமே உங்களை பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகமா தாங்க இருக்க போகுது. பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும். சந்தோஷமா இருப்பீங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாசம் அமாவாசைக்கு பிறகு மிதுன ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மிதுன ராசியில மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதங்களும், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்களும் கொண்ட நட்சத்திரத்தை தாங்க அடங்கியிருக்குது. நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் எல்லாம் வேறுபடலாங்க. பரிகாரமா அங்காள பரமேஸ்வரி வணங்குங்க, நல்லது நடக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.